கம்ப்யூட்டரோட சிபியு வந்து எப்படி அசம்பிள் பண்ணுறது அப்படின்றத வந்து இன்றைக்கி வந்து நம்மளுடைய மேக்ஸ் சிஸ்டத்துடைய உரிமையாளர் திரு ராகவன் சார் அவர்களும் அவங்களுடைய சர்வீஸ் இன்ஜினியர் திரு அருண்குமார் அவர்களும் நமக்கு வந்து எப்படி அசம்பிள் பண்ணுறது அப்படின்னு காமிக்க போகிறாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். படிக்கிறவங்களும் சரி, மாணவர்களும் சரி, கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணுறவங்களும் அதுக்குள்ளே சிபியுன்னா அதுக்குள்ளே என்னென்ன ஃபேர் பேக்ஸ் இருக்குது, என்னென்ன ஹார்ட்வேர்லாம் அதுக்குள்ளே இருக்குது அப்படின்றது தெளிவாக இப்போ வந்து நமக்கு வந்து சொல்ல போகிறாங்க. அது வந்து நம்ம பார்க்கலாம். ஏதாவது டவுட் இருந்தால் கூட நம்ம கேட்கலாம். ராகவன் சார் வணக்கம் சார். கிட்டத்தட்ட நீங்கள் வந்து 25 வருஷமாக வந்து இந்த ஃபீல்டில் இருக்கீங்க. ஸோ நானே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 18 வருஷம் பயணிச்சுட்டு வரேன் சார். நாங்கள் இப்போ எங்களுக்கு ஒரு சந்தேகம் என்னென்னா, சிபிஐ பற்றி நிறைய பேர் கேட்குறாங்க. அசம்பிள் பண்ணி கம்பெனிலேருந்து வர சிபிக்கும் நம்ம அசம்பிள் பண்ணுற சிபிக்கும் என்ன சார் வித்தியாசம்? இப்போ கம்பெனினா இப்போ வந்து ஹெச்பி வருது, ஏசர் வருது, இதை போல் அசம்பிள் பண்ணி வருது சிபியோ. இப்போ நம்ம வந்து எல்லா பேப்பர்ஸும் வாங்கி நீங்கள் அசம்பிள் பண்ணி கொடுங்க. இது ரெண்டுக்கு என்ன சார் வித்தியாசம்? கம்பெனி அசம்பிள் சார் ஆரம்பத்திலேயே கம்பெனி அசம்பிள் ரெண்டுமே வந்துட்டு தான் இருந்தது. கம்பெனி ஸ்டேட்டை போது என்னன்னா ஆத்தரைஸ்டாக அந்த வாரண்டி விஷயம் அதெல்லாம் கவர் பண்ணி எல்லாமே கொடுக்கறதுக்காக ரெடி பண்ணுறதா இருக்குது. அதில் என்னென்னா எல்லா பொருளுக்குமே 1 இயர் வாரண்டி, 3 இயர் வாரண்டின்றது அவ்வளோதான். ஆனால் அசம்பிளை பொறுத்தவரைக்குன்னா கரெக்டான மெத்தடை, போர்டு, ப்ராசர் என்னென்னு கரெக்டான ஒரிஜினாலிட்டி எடுத்துட்டோம்னா சிலது 5 இயர்ஸ் வாரண்டி. இப்போ கம்பெனியை பொறுத்தவரை 1 வருஷம் தான் கண்டிப்பாக கொடுப்பாங்க. அடிஷனல் போட்டால் 3 இயர்ஸ் கொடுப்பாங்க. அவ்வளோதான் வர முடியும். அது வந்து அதோட மெத்தட். அது வந்து லேப்டாப் மெத்தட். இன்றைக்கி வர மெத்தட் வந்து லேப்டாப் மெத்தடில் வரும். இப்போ நீ சப்போஸ் ஒரு ப்ராசர் வந்து தப்புன்னு சொல்லக்கூடாது, ஒரு போர்டே ஒன்று ஃபால்ட் ஆகிடுச்சுன்னா கூட ஸ்பேர் தனிப்பட்ட முறையில் கிடைக்காது, அவ்வளோ எளிதில் கிடைக்காது. கம்பெனி வாரண்டி இருக்க வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை. அசம்பிள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ராப்பராக நல்ல தரமான மெட்டீரியலாக எடுத்து போட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் ஒரு போர்டோ எஸ்எம்பிஎஸோ போனால் சீப் அண்ட் பெஸ்ட்டாக முடியும். எப்படி முடியும்? இப்போ கம்பெனி உதாரணமாக எஸ்எம்பிஎஸ் 6000 ரூபா வருது அப்படின்னா அசம்பிளில் ஒரு 650 வரும், 400 இருக்குது, 700 rupees இருக்குது, 1000 இருக்குது. இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. சப்போஸ் இப்போ ஒரு 700 rupees உள்ள எஸ்எம்பிஎஸ் போடுறோம் அப்படின்னா அன்றைக்கி ஃபால்ட்னா அன்றைக்கி வாங்கி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, இது மதர் போர்டா இப்போ என்ன போர்டா நம்ம குவாலிட்டியான போர்டும் போடலாம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ எனக்கு 6000 போர்டும் போடலாம், எனக்கு கிராஃபிக்ஸ் ஓரியன்ட் 10,000 போர்டில் போடலாம், 15,000 போர்டும் போடலாம். என்ன வேணால் நம்ம என்ன வேணால் ரேங்க் இன்க்ரீஸ் பண்ணால் எப்போ வேணால் இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதுதான் அசம்பிளும் கம்பெனி. இது வந்து யார் பர்பஸும் அவங்கள பொறுத்து தான். இப்போ கம்பெனி பர்பஸ் இருக்கவங்களுக்கு, ஜென்ரலாக ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கம்பெனி சிஸ்டம் ஓகே. நான் ரெகுலராக கிராஃபிக்ஸ் மாற்றுவேன், ரெகுலராக ஒர்க்லோட் பண்ணி நம்ம வித்தியாசமாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு அசம்பிள் தான் செட்டப். ஆனால் வாங்குறத ப்ராப்பராக பர்சன்ட் வாங்கணும், ப்ராப்பரான மெட்டீரியல் வாங்கணும். இந்த 2 தான் விஷயமே இருக்குது. அதுதான் நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க. நான் வாங்கினது சரியில்லை, வாங்கினது சரியில்லை குறைக்க சொல்கிறதுக்கு காரணம் இருக்குதான், வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போ நீங்கள் எப்படி அசம்பிள் பண்ணி? இப்போ நான் வந்து இப்போ நாங்கள் அசம்பிள் பண்ணி ஒரு ஸ்கூலுக்காக கொடுக்குறோம். அதோட டீட்டெயில்ஸை இப்போ நான் உங்களுக்கு கிளியராக சொல்லித்தரேன். ஒரிஜினாலிட்டி எப்படி இருக்குது, அசம்பிளிங் நாங்கள் என்ன பண்ணுறோம்ன்றது எல்லாமே உங்கள்கிட்ட ப்ராப்பராக பிரித்து எங்களோட சர்வீஸ் அருண் அவர் டீட்டெயிலாக உங்களுக்கு பண்ணார். ஓப்பன் பண்ணுங்க. ஒரு சிங்கர்ஸ் கேபினெட் சார், மிடிலானது. அதாவது ரொம்ப காஸ்ட்லியாகவும் கிடையாது, ரொம்ப லோ பட்ஜெட்டில் மிடிலானது. இப்போ ஆக்சுவலாக இந்த கேபினெட் வந்து எஸ்எம்பிஎஸ் வந்து இதிலே வந்துடுது. ஆமாம் சார். இப்போ சிஸ்டமாக நம்ம வாங்கும்போது 2 டைப்பாக வரும். எஸ்எம்பிஎஸ் தனியாக கேட்டாலும் வந்துடும். அதில் சிஸ்டத்தில் அசம்பிள் பண்ண போகிறதுனால கேபினெட் எஸ்எம்பிஎஸ் அட்டாச்சாக வந்துடும். இப்போ சில ஃபால்ட் ஆகிட்டு எனக்கு எஸ்எம்பிஎஸ் தான் போயிடுச்சு அப்படின்றவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் எஸ்எம்பிஎஸ் அதையும் வந்துடும். இப்போ ப்ராசர் எடுத்துட்டிங்கன்னா இதுதான் i5ல இப்போ 12th ஜென் லேட்டஸ்ட் ப்ராசர் i5ல. இது 12th ஜென் ப்ராசர். இப்போ இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா இதில் தான் நிறைய பேர் அசம்பிள் என்ன பண்ண தவிர என்ன சொல்லுவாங்கன்னா அசம்பிள் வாங்கினா செட் ஆகலை அப்படின்னு சொல்கிறது எல்லாரும் சொல்கிறது ஒரே காரணம்னா ப்ராடக்ட்டை முதல்ல செக் பண்ணி வாங்குறது மிக முக்கியம். கரெக்டான பர்சன்ட்டை, கரெக்டான ப்ரைஸிங் செக் பண்ணி இந்த சீல்டு இருக்கா, இது ஆத்தரைஸ்டு ஒரிஜினலாக இருக்கா, இந்த சீரியல் நம்பர், பேட்ச் நம்பர், கோட் நம்பர்லாம் கரெக்டாக இருக்கான்னு அது கேட்கணும். இதுக்கோட வாரண்டி வந்து 3 இயர் வாரண்டி. இது டேரக்ட் கம்பெனி. இது வந்து நான் கூட என்னோட பில் காப்பி இருந்தால் போதும்,
டேரெக்டாக இன்டெல்லே 3 years வாரண்டி. யாரோட இதுவும் உங்களுக்கு தேவையே கிடையாது இந்த ப்ராடக்ட். ஆனால் ப்ராடக்ட் ஒரிஜினலாக இருக்கும். இது வேற யாருக்கா போட்டது எடுத்து வச்சது இந்த மாதிரிலாம் தவறு பண்ணாமல் கரெக்டாக அசம் பண்ணாங்கன்னா இதோட லைஃப் எந்த காலத்துலையும் பிரச்சனை இருக்குது இந்த ப்ராசரை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 61 series ப்ரீமியர் மதர் போர்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 16 போர்டு. இது 610M ப்ராசர். இது ஒரு போர்டு இருக்குது. இது ப்ராசரில் 2 டைப் ப்ராசர். எஃப் ப்ராசர் இருக்குது, எஃப் ப்ராசர் இருக்குது, நார்மல். இது வித் கிராபிக்ஸ் இன்க்ளூடிங். எஃப் ப்ராசர்னா வித்தவுட் கிராபிக்ஸ் அதில் வந்துடும் உங்களுக்கு. இது வந்து இதுக்கும் 3 year வாரண்டி. இது நம்ம சொல்லலை, டேரக்ட் கம்பெனியே தருது. பிசிக்கல் டேமேஜ் இருந்தால் மட்டும்தான் கம்பெனி தரதை தவிர பட் ஒரிஜினல் ப்ராடக்ட் இருந்தால் கண்டிப்பாக அதுக்கானது 3 year வாரண்டி வித் ரீப்ளேஸ்மெண்ட்டை கம்பெனி தருது. அது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்ன, நீங்கள் என்ன செஞ்சிருக்கீங்கன்றது கம்பெனி சொல்கிறத வச்சு தான் எல்லாமே வாரண்டி கிளைம் பண்ணுறது, வேறு ஒன்றுமே கிடையாது. பெரும்பாலும் யூபிஎஸ் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி எர்த்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணோம்னா இந்த 3 years தாண்டி தவிர்த்து 3 years சர்வீஸ் வரவே வராது மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும். இதுக்கும் சீல்டு பேக். இந்த சீல்டு பேக் இருக்குது. எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்களா யூஸ் பண்ணலையா, ப்ராப்பர் மெத்தடா வித் ஜிஎஸ்டி பில்லா ப்ராப்பராக வாங்கினீங்க அப்படின்னா அதோட வாரண்டியும் ப்ராப்பராக. அந்த மாதிரி ரேம் எடுத்துட்டீங்கன்னா இது க்ரூஷியல் ரேம். இது பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ரேம். இதுலேயே ரேம்ல நிறைய வயசு ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கு, ரொம்ப லோவாக நிறைய இருக்கு. அதுல மிடில் ஆனது க்ரூஷியல் ரேம், ஸ்டாண்டர்டான நிறுவனம். இப்போ வரதுல பார்த்தீங்கன்னா 1000 GB ஹார்ட் டிஸ்க். இது மாதிரி இப்போ எஸ்எஸ்டின்னு இப்போ கொடுக்குறாங்க. இப்போ இதுதான் முக்கியமானது. ஹார்ட் டிஸ்க் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நார்மல் ஹார்ட் டிஸ்க் 1 TB ஹார்ட் டிஸ்க் 2 TBலாம் நார்மல் ஹார்ட் டிஸ்க் வரும். இது வந்து நார்மல் ஹார்ட் டிஸ்க். இது நார்மலுக்கும் எஸ்எஸ்டிக்கு என்ன சார் ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் இல்லை. என்னன்னா இதுவும் 1000 GB தான், இதுவும் 1000 GB தான். என்னன்னா இது வந்து பழைய மெத்தட் விண்டோஸ் 10க்குலாம் சப்போர்ட் ஆகுது. விண்டோஸ் 10க்கு ஆனாலும் ஸ்லோவா இருக்கும். இது விண்டோஸ் 10க்கு இப்போ விண்டோஸ் 10 விண்டோஸ் 11க்கு இப்போ எஸ்எஸ்டி M.2 NVMe நிறைய இப்போ வந்து அதில் அந்த மெத்தடை பயன்படுத்தி இப்போ இந்த ஃபாஸ்ட் மூவ்மெண்ட்ல இருக்கும். இதில் இதை போடலாம் பட் ஸ்லோவாக இருக்கும். ரெக்கார்டிங் எல்லாமே ஸ்லோவாக இருக்கும். ஸ்பேஸ் இதெல்லாம் இது அந்த ஃபாஸ்ட் இப்போ வர டெக்னாலஜி. இன்னும் நிறைய வந்துட்டு இருக்கு. இப்போ கரண்ட்ல இருக்கிறது இந்த மாதிரி இருக்கு. இப்போ இந்த மாதிரி இப்போ வர இந்த மெத்தட் இல்லைன்னா ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். ரெக்கார்டிங் விண்டோஸ்லாம் போடுறீங்கன்னா 10 minutes போட முடியும். விண்டோஸ் போடுறது எல்லாமே நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறது, நீங்கள் காப்பி பண்ணுறது, வீடியோ எடிட் பண்ணுறதுலாம் ரொம்ப ஃபாஸ்ட். ஆனால் வெறும் எஸ்எஸ்டியால மட்டும் சொல்ல முடியாது. அதுக்கு தகுந்த ப்ராடக்ட்டும் கரெக்டாக இது எல்லாமே கரெக்டாக இருந்தால் தான் உங்களுக்கு. இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 years வாரண்டி சொல்லுவாங்க. 5 year வாரண்டி. ஆனால் அதே சொல்கிறோம், திறந்து சொல்கிறோம் 5 year வாரண்டினா கம்பெனியோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும். பெரும்பாலும் இது 5 yearsனா மேற்கொண்டு 2 years எக்ஸ்ட்ரா வருமே தவிர எனக்கு அது கூட வரல. அப்படியே வந்தாலும் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி. ஆனால் ஃபிசிக்கலாக வரக்கூடாது. ஷார்ட் ஆகிடுச்சு, நீ ஓப்பன் பண்ணிட்டீங்க அந்த மாதிரி வந்தால் அது சர்வீஸ் கொடுக்க முடியாது. அது கம்பெனி தராது. இதை நான் தான் கொடுக்குறேன். டேரெக்டாக நீ கம்பெனி கிளைம் பண்ணுறேன்.